தமிழ் மீடியா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் நாகநந்தினி மேம். வணக்கம் மேம். வணக்கம். கிராமப்புறங்கள்ல இருக்கிற மக்களும் சரி, நகர்ப்புறங்கள்ல இருக்கிற மக்களும் சரி, அவங்களோட தாட் ப்ராசஸ் என்ன மாதிரி இருக்கும்னு அவங்களோட வாக்குகள்லாம் யாருக்கு போகும்னு நினைக்கிறீங்க? மேம், அதாவது இன்னைக்கு படிச்ச பிள்ளைங்களை விட அனுபவம் படிப்புங்கிறது ரொம்ப பெருசுன்னு சொல்லுவாங்க. நம்ம முன்னோர்களும் பேசுவாங்க இல்லையா? எழுத்து கல்வியை விட நம்மளுடைய வாழ்க்கை கல்வி ரொம்ப முக்கியன்ற மாதிரி அவங்களுக்கு எல்லாம் நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இப்ப எங்க ஊர் பக்கம் எல்லாம் கேட்டீங்கன்னா சொல்லுங்க, இந்த குட்டி குழந்தைங்களே சொல்லும், வீட்டுல இருக்க குழந்தைங்க எல்லாம் இந்த ஆக்டர் ரொம்ப பிடிக்கும்ன்றனால அவங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு. அப்போ ஒரு அம்மா எல்லாம் சொல்றாங்க, எங்க வீட்டுல பசங்க அப்படிதாங்க சொல்லுவாங்க, நாங்க எப்படிங்க அதை கேட்க முடியும், எங்களுக்கு தெரியும்ல. சரின்னு சொல்லிட்டுனாச்சும் போய் அங்க இருக்கிறது எனக்கான உரிமை, நான் யாருனாலும் இந்த அளவுக்கு வந்தேன்னு தெரியும், நான் அவங்களுக்கான ஓட்டு நான் போடுவேன் அப்படின்னு நான் முன்ன சொன்ன மாதிரிதான். ரொம்ப அதாவது நம்ம திமுகவுக்கு தான் சாதகமா பேசுறது அப்படியெல்லாம் இல்ல. இந்த 5 வருஷத்துல திமுக செஞ்சது மிகப்பெரிய லெவல்ல போய் ரீச் ஆயிருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு வந்து யங்ஸ்டர்ஸ் நீங்க வந்து சொல்லிட்டீங்க, ஒரு கட்சி சார்ந்து, அதாவது ஒரு ஆக்டர் சார்ந்து போறாரு அப்படி எல்லாம் இல்ல. இன்னைக்கும் நாங்க சர்வே எடுக்கிறோம், நிறைய பேர் இன்னைக்கு காலையில வர்றாங்க, எங்களோட பூத்துல நாங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம். பார்த்தா அந்த பிள்ளைங்க எல்லாம் வந்து இந்த நான் முதல்வன் திட்டம், அது இல்லாம இந்த புதுமை பெண் திட்டம், இந்த தமிழ் புதல்வன் திட்டம், ஏன் லேப்டாப் இப்ப கிடைச்ச லேப்டாப் மூலியமா இதுல எல்லாம் இருக்கு. இல்ல இந்த நான் முதல்வன்ல அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ் படிச்சு ப்ரியாரா போறவங்க இருக்காங்க, இன்னைக்கு சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதினவங்க இருக்காங்க. சோ இவங்க எல்லாம் கேட்கறதெல்லாம் ரொம்ப தெளிவா இருக்கு. அதுல ஒரு குழந்தையெல்லாம் சொல்லிச்சு, எங்க அப்பா வந்து ஒரு பெயிண்டர் தான் மேடம், இன்னைக்கு நான் பெயிண்டர் ஒரு பொண்ணா இருந்து நான் இன்னைக்கு வந்து இப்போ ஈஸி இன்ஜினியரிங் நான் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா என்னோட ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷனும் அதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கு. அதை தாண்டி இன்னைக்கு நான் அந்த நான் முதல்வன்ல அந்த ஃபர்ஸ்ட் என்ட்ரி எக்ஸாம்ஸ் நான் கிளியர் பண்ணிருக்கேன். சோ இதன் மூலமா எனக்கு கிடைக்கக்கூடிய அந்த சர்டிபிகேஷன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ப்ரையாரிட்டியா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க பேசும்போது, அப்போ குழந்தைங்க ரொம்ப தெளிவாதான் இருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. நம்ம சர்வே ரிப்போர்ட்லயே பாருங்க, இப்போ நிறைய வந்து ஒரு கட்சிக்கு தான் நீங்க சொன்ன மாதிரி அந்த டிவிக்குன்ற இதுக்கு வந்து அதிகமா இருக்க மாதிரி இருக்கும். ஆனா அதுலயே நிறைய யங்ஸ்டர்ஸ் இன்னைக்கு இருக்கக்கூடிய டிஎம்கே பார்ட்டிக்காகட்டும், ஏன் ஒரு சில பேர் ஏடிஎம்கே சொல்றவங்க இருக்காங்க. ஏன்னா அந்த ஹிஸ்டரி எல்லாம் அந்த குழந்தைங்களுக்கு தெரியும். இன்னொன்னுங்க ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும், தமிழ்நாடு ஒன்னும் வந்து மத்த ஸ்டேட் மாதிரி ரொம்ப பின்தங்கிய மாநிலம் அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. ரொம்ப அறிவுல தெளிவு இருக்கு. இன்னைக்கு ஏதோ ஒரு சில மோகத்தினால கூடி அந்த யங்ஸ்டர்ஸ் குரூப் வந்து அப்படியே போய் ஒரே விஷயத்த சொல்ற மாதிரி தெரியலாம். பட் ஆனா அவங்களும் போக போக புரிஞ்சுப்பாங்க. பட் எல்லாருமே அப்படி இல்லைன்னு சொல்ல வரேன். நீங்க பாக்குறது வெறும் 20% தான். இந்த போன்லயும் மீடியாலயும் இந்த டிவில இதெல்லாம் பாக்குறது ஒரு 20% தான். பட் நேர்ல உட்கார்ந்து நீங்க ஒரு 10 பேர்த்த வச்சு பேசும்போது அங்க இருக்கிறவங்க யாரும் அப்படியெல்லாம் பயங்கரமா எல்லாம் சொல்ற மாதிரி எல்லாம் தெரியல. இவங்களா ஒரு பூம் கிரியேட் பண்றாங்க. இப்ப நெகட்டிவே இவங்களுக்கு பிளே ஆனா கூட அதை கூட இவங்க நெகட்டிவ் தானே, அப்ப நம்மளை பத்தி பேசிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இந்த கட்சிகள் எல்லாம் வந்து தன்னை சாதகமா பயன்படுத்திக்கிறான்னு நாங்கெல்லாம் யோசிக்கிறோம். பட் ஆனா களம் நிலவரம் அப்படி கிடையாது. நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து புரியுது நம்ம வந்து யாருக்கு சரியான ஓட்டு போடணும். இன்னொன்னு அவங்களும் டைரக்டா கேட்கறாங்களே, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இல்லைங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம அவங்களால எப்படி வந்து ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் கொடுக்க முடியும், மக்களுக்கான பிரச்சனையை எப்படி களத்துல நின்று ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்னு அவங்க கேட்கக்கூடிய கேள்விகள் ரொம்ப தெளிவாவே இருக்கு. அதனால எனக்கு ஏதோ வந்து இவங்க கட்டுற இந்த மாயெல்லாம் இருக்கும் அப்படின்னு தோணல. அதுவும் முக்கியமா கிராமத்துல எல்லாம் வந்து இந்த அளவுக்கு இதோட தாக்கமே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். இப்ப நம்ம ஏரியா வந்து கோயம்புத்தூருங்க. கோயம்புத்தூர்ல நீங்க மெயினா அந்த வடக்கு தெற்கு இல்ல சிங்கநல்லூர் இந்த மாதிரி எல்லாம் தான் உங்களுக்கு மெயின் பிளேஸ், சரிங்களா? அதாவது கோவை வடக்கு கோவை தெற்கு. இப்ப நீங்க அதுவே வந்து சூலூர் தொண்டாமுத்தூர், இப்ப எங்க மாதிரி மேட்டுப்பாளையம், சோ இந்த பக்கம் வெள்ளிங்காடு மருதூர் இந்த லைன்ல எல்லாம் நீங்க போனீங்கன்னா மெயின்ல இந்த நகராட்சி முனிசிபல் இது எல்லாத்துல மட்டும்தான் உங்களுக்கு அந்த பூம் வந்து இருக்க மாதிரி இருக்கும். பட் உள்ளுக்குள்ள போக போக அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு 2 சின்னம் தான் அவங்க மைண்ட்லயே இருக்கும். ஓகேங்களா? அதுல யாரு இன்னைக்கு செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கறத ரொம்ப தெளிவா யோசிக்கிறாங்க. ஏன் ரொம்ப நாளாவே வந்து இப்ப எங்க ஊர்ல எல்லாம் அதிமுக பெல்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அந்த இடத்துலயே இப்ப மக்கள் கிட்ட போய் நாங்க பிரச்சாரம் பண்ணி கேட்கும் போது, இன்னைக்கு யாருக்குமா உங்களுக்கு பிடிக்குதுன்னு சொல்றீங்க, யாருக்கு நீங்க ஓட்டு போடணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க ரொம்ப தெளிவா சொல்றது இப்ப நான் சொன்ன மாதிரிதான். அது என்ன நம்மளுக்கு தெரியாதா யாருக்கு போடணும்னு? அதான் ஸ்டாலின் அவரு தானே எங்களுக்கு பஸ் எல்லாம் விட்டுருக்காரு பாருங்க, இப்ப நான் சந்தைக்கெல்லாம் போயிட்டு வரேன், அவருக்கும் எப்படி சாமி நம்ம துரோகம் பண்ண முடியும் அப்படின்னு இயல்பான அந்த லாங்குவேஜ்ல பேசுறாங்க. நாங்க ஒண்ணு இதை எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லணும்னு அவசியமே இல்லை, ரொம்ப இயல்பா பேசுறாங்க. அதை தாண்டி ஒரு அம்மா எல்லாம் சொன்னாங்க, போன வாரம் சூலூர் சட்டமன்ற தொகுதிக்கு போகும்போது அந்த ஒரு அம்மா வந்து உண்மையாலுமே சொன்னாங்க, என்னம்மா இப்படி கேக்குற, என் புள்ள இப்போ நல்லா சாப்பிடுதுமா காலையில சாப்பாடு, நான் எல்லாம் காலையில போகும்போது அவசரமா கிளம்பிடுவேன், இன்னைக்கு போனா சுடு சாப்பாடு சாப்பிடுது, அந்த உணவு திட்டம் கொடுத்திருக்காரு ஸ்டாலின் சாருக்கு தான் என் ஓட்டு அப்படின்னு அவங்க சொல்லும் போது அதெல்லாம் நல்லா இருக்கு.
இன்னொன்னுங்க, நீங்க எல்லாருமே வந்து ஏதோ வீட்டுல இருக்க குழந்தைங்க வந்து ஒரு நடிகருக்கு தான் சப்போர்ட் பண்றாங்கன்னு நினைக்கிறோம். கிடையவே கிடையாது. நீங்க அந்த மாதிரி உள்ள கிராமத்துக்குள்ள போய் பாருங்க. அந்த ஸ்கூலுக்கு போறாங்கல்ல, இந்த பால்வாடி ஸ்கூலுக்கு, இந்த அரசு பள்ளியில படிக்கிற குழந்தைங்க எல்லாம் பாருங்க. ம். எங்களுக்கு வந்து உங்களுக்கு யார பிடிக்கும் அப்படின்னு கேட்டாலே எங்களுக்கு ஸ்டாலின் தான் பிடிக்கும். ஏன் அப்படின்னு கேட்டா அவங்களுக்கு முதல்வர்னு கூட தெரியறது இல்ல. உண்மையாலுமே அவங்க பேரை தான் சொல்றாங்க. அவரை தான் பிடிக்கும். ஏன் உங்களுக்கு அவரை பிடிக்கும்னு கேட்டேன். அவருதான் எங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாரு காலையில. சூப்பரா இருக்கும்க்கா, சூடா இருக்கும்க்கா. எங்க மிஸ் எல்லாம் பக்கத்துல உட்காருவாங்கக்கா. பிளேட் எல்லாம் கிளீன் பண்ணி கரெக்டா போட்டு கொடுக்குறாங்க. அப்படின்னு எல்லாம் பேசுறாங்க. இன்னொன்னு ஏதோ ஒரு இடத்துல ஒரு சம்பவம் நடந்துருச்சு. அந்த சாப்பாடு சாப்பிட்டு ஒரு மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு குழந்தைங்களுக்குன்னு சொல்றதெல்லாம் ஒரு இடத்துல நடந்ததை நீங்க பல இடத்துல நடந்த மாதிரி ஒரு பெரிய பூம் பண்ணி இன்னைக்கு சில எதிர்க்கட்சிகள் அதை காமிக்குது. ஆனா உண்மைக்கு சொல்ல போனா இன்னைய தேதிக்கு 20 லட்சம் குழந்தைங்க காலையில ஒரு நிம்மதியான உணவை சாப்பிட்டு அவங்க நல்ல அப்கிரேடிங்ல இருக்காங்க. இன்னொன்னு அவங்களுடைய ஹெல்த் ஸ்டேட்டஸ் இன்னைக்கு எந்த அளவுக்கு உயர்ந்திருக்குன்னு பாருங்க. ஊட்டச்சத்து குறைபாடு இருக்குன்னு பார்த்துதானே இந்த ஒரு ஸ்கீமையே நம்ம அனௌன்ஸ் பண்றோம். இன்னைக்கு அந்த ஸ்கீம்ல எத்தனை குழந்தைங்க இன்னைக்கு நல்லா ஆரோக்கியமா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அதெல்லாம் மிகப்பெரிய ஒரு பிளஸ்ஸா தான் அமையுது. சோ இதெல்லாம் வந்து ஒரு முதன்மைத்துவம் பெற்றிருக்குன்னு நான் நினைக்கிறேன் கிராமப்புறத்துல. நினைக்கிறதுன்னு தெரியல, அதுதான் உண்மை. அவங்க எல்லாருமே ரொம்ப தெளிவா இருக்காங்க. மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க. அவங்க கிட்ட பேசும்போதே நம்மளுக்கு தெரியுது. அதான். ஓகேவா. இப்ப நீங்க சொன்ன மாரி, கிராமப்புறங்கள்ல பார்த்தீங்க அப்டின்னா, ஸ்டாலின் அவர்கள் ஒரு சிஎம் கூட தெரியாது. ஆனா குழந்தைங்க வந்து சொல்லுவாங்க. ஸ்டாலின் அவங்கள தான் சொல்லாங்க. பிடிக்கும் அப்டின்னு சொல்றாங்க சொல்றீங்க. இப்ப அதே மாரி கிராமப்புறங்கள்ல பொறுத்தவரைக்கும், ஏடிஎம்கேக்கும் பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு பலம் வாய்ந்ததா தான் இருக்கும். ஸோ ம், ம். அவங்கள பொறுத்தவரைக்கும் அந்த சின்னம்னு இருக்கு இல்லையா? ரெட்டைலை சின்னம் ஆ. பார்த்து அவங்க ஏடிஎம்கேக்கு ஓட்டு போடுவாங்கன்னு நெனைக்கிறீங்களா? இல்ல இபிஎஸ் அவர வச்சு ஓட்டு போடுவாங்கன்னு நெனைக்கிறீங்களா? இல்ல எனக்கு தெரிஞ்சு இபிஎஸ் அவரெல்லாம் அவங்களுக்கு தெரியுமானே தெரியுங்க, தெரிஞ்சிருக்கலாம். இன்னும் பட் நீங்க ரொம்ப சொன்ன மாரி ரொம்ப இன்னும் ரொம்ப குக்கிராமம் அப்படி எல்லாம் நீங்க போகும்போது அவங்கள பொறுத்து ரெட்டலை தான். அவங்க ம். இப்பவே நீங்க வந்து சர்வேஸ்லயே நிறைய பார்க்கும்போது ரெட்டலை இருக்குப்பா, எங்க போனாலும் எங்களுக்கு அந்த ரெட்டலை ஞாபகம் வருது." அப்படிதான் சொல்றாங்க. பட் அதை நாங்க வந்து ரொம்ப தெளிவா இன்னைக்கு டிஎம்கே காரங்களாகட்டும் எல்லாம் தெளிவா எடுத்துட்டு போய் சொல்றோம். இன்னைக்கு அந்த கட்சியே அப்படி இல்லமா. இன்னைக்கு அதான் நான் சொன்ன மாதிரி எம்ஜிஆர் அவர் இல்ல, இருக்காங்க அம்மையார் அப்படிங்கிற ஜெயலலிதா மாரி. அவர்கள் இல்ல. இல்ல இருக்காங்கங்கிறது இன்னும் நம்புறாங்க. அவங்களுக்கு அததான் எல்லாம் சொல்றேன். அந்த விஷயம் எல்லாம் சரியா தெரியறது இல்ல. ம். உண்மைதான். நீங்க நான் சொல்றது போயினாலும் நீங்க வேணாலும் வாங்க எங்க ஊருக்குள்ள எல்லாம் கூட்டிட்டே போய் காமிக்கிறேன். இன்னும் அவங்க எல்லாம் அததான். ஏன்னா அந்த சின்னத்தை பாக்குறாங்க இல்லையா? அந்த செவுத்துல வரைஞ்சிருக்கிறது, ம். அந்த அம்மாவோட போட்டோ இன்னும் இருக்கிறது. சோ அதெல்லாம் பார்த்தா இன்னும் அவங்க இருக்காங்க, இருந்துதான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட தான் பேசுறாங்க. பட் இன்னொன்னுங்க, எல்லாருமே இன்னைக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம். இப்போ லைக் ஒண்ணும் இல்ல. இப்ப ஏடிஎம்கே பீரியட்ல நம்ம சொல்றோம் இல்ல, இந்த தாலிக்கு தங்கம் அது இன்னைக்கு இல்ல ம். அப்படிங்கிறது அவங்க ஒரு பிரச்சாரம் பண்றாங்க இல்லையா? அப்போ நம்ம போய் சொல்றோம், ஏமா தாலிக்கு தங்கம் சரி, ஆனா அந்த தங்கத்தை வாங்கி நீங்க என்ன பண்ணீங்க? அந்த புள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அந்த கடன் அடைக்க திரும்பவும் கொண்டு போய் ஏதோ அடகு கடையில தானே வச்சீங்க. ஆனா ம். இன்னைக்கு ஸ்டாலின் அவர் என்ன பண்ணிருக்கிறாரு? உங்க பிள்ளைங்க தங்கத்தை விட ரொம்ப உசந்ததுமா, அதுக்கு ரொம்ப முக்கியம் அந்த கல்வி. அப்போ நீ எவ்வளவு பெரிய படிப்பு வேணாலும் படி, நீ படிச்சு முடிக்கிற வரைக்கும் மாசம் 1000 ரூபாய் உன் அப்பா ஸ்தானத்துல நான் தரேன்னு இன்னைக்கு புதுமை பெண் திட்டத்துல இத்தனை குழந்தைங்க படிக்கிறாங்கம்மா. உங்க வீட்டு பிள்ளைங்க படிக்கிறாங்கன்னு சொல்லும் போது அது அவங்களுக்கு புரியுது. அது வந்து கொஞ்சம் அத போய் சேர்க்கறதுதான் விஷயம். அந்த பிரச்சாரங்கள் வந்து சரியா இருக்குன்னு சொல்றேன். அந்த அளவுக்கு இன்னைக்கு டிஎம்கே வந்து இந்த 5 இயர்ஸ்ல உண்மையாலுமே சொல்ல போனா பெருமைக்கே இல்லைங்க, அடிச்சு தூக்கிருச்சு. ஏன்னா எல்லா விஷயத்தையும் ஒரு 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 வீட்டுக்கு நீங்க போனீங்கன்னா ஏதாச்சும் ஒரு விஷயத்துலனாச்சும் அந்த வீட்டுல இருக்கவங்க திமுகனால பயன்பெறாதவங்க யாருமே இல்ல. ஏதாச்சும் ஒண்ணு அந்த விடியல் பேருந்து பயணப்பட்டிருப்பாங்க, இல்ல மக்களை தேடும் மருத்துவம் வீட்டுக்கே பிரஷர் சுகர் டேப்லெட் கொண்டு வந்து கொடுத்திருப்பாங்க. அப்படி இல்லைன்னா அந்த குழந்தைங்க வந்து காலை உணவு திட்டம் சாப்பிட்டிருப்போம். இல்லைன்னா அந்த பையன் வீட்டுல படிச்சுட்டு இருப்பான், அவன் தமிழ் புதல்வன் படிச்சிருப்போம். அப்படி இல்லைன்னா ஒரு அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து படிச்சுட்டு போன குழந்தையா இருக்கும். அதனால அந்த குழந்தைக்கு இன்னைக்கு லேப்டாப் கிடைச்சிருக்கும். இல்ல அந்த குழந்தை ஒரு நான் முதல்வன் திட்டத்துல பயன்பெற்று இருக்கும். இல்ல அந்த அம்மாவுக்கு உரிமை தொகை வரும். இல்ல ஒரு அம்மா மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலமா பயன்பெற்று இருப்பாங்க. சோ அந்த மாதிரி ஏதோ ஒரு ஸ்கீம்ல இன்னைக்கு டிஎம்கேனால பயன்பெற்றவங்க. அதுவும் நம்ம பேசுறோம் இல்லையா, கலைஞர் அவர்களுடைய வரலாறு ரொம்ப பெருசு. கிட்டத்தட்ட அவர் போட்ட ஸ்கீமே வந்து ஒரு 48 துறையவே அவர் புதுசா உருவாக்கி இருக்காரு அப்படின்னு எல்லாம் நம்ம பேசுறோம் இல்லைங்களா? அதுக்கு வருஷங்கள் நிறைய ஆச்சுங்க. ஆனா இந்த 5 ம். வருஷத்துல திமுக கவர்மெண்ட் அதுவும் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப யோசிச்சு இத்தனை திட்டங்களை வந்து கொடுக்கும்போது இன்னைக்கு மக்கள் எங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்றாங்க. ஓகேங்களா? சோ இந்த அளவுக்கு இருக்கு, இதெல்லாம் இருக்கு அப்படின்றது. சோ அப்படி இருக்கும்போது இது வந்து அந்த அளவுக்கு ரீச் ஆயிடுச்சு அப்படிங்கறத நாங்க பாக்குறோம். அப்படிதான். ஓகே மேம். இப்ப நீங்க சொன்ன மாரி எதிர்க்கட்சி தரப்பினர் இருக்காங்க இல்லையா? ம், இபிஎஸ் ம், அவர்கள் அதிகமான ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறது என்னவாக இருக்குன்னா,
பெண்களுக்கு ம், சரியான பாதுகாப்பு இல்ல திமுக ஆட்சியில. ம், அதிமுக ம், ஆட்சி ம். வந்தா பெண்களுக்கு சரியான பாதுகாப்பும், அதே மாரி இந்த போதைப் பொருள் தடுப்புலயும் நாங்க முக்கியமா கவனம் செலுத்துவோம் அப்படிங்கிற மாரி சொல்றாங்களே! இத எப்படி பார்க்குறீங்க? இல்ல மேம், இது எனக்கு வன்மையா கண்டிக்கத்தக்க கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இத எப்படின்னா, டேப் ரெக்கார்டர் மாரி திரும்ப 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 ஒரு விஷயத்த சொன்னா, அது மனசுல பதிஞ்சிரும்ன்ற மாரி இவங்க சொல்லிட்டே இருக்காங்கன்னு நெனைக்கிறேன். ஆனா, யாருக்குமே மறந்து போச்சான்னு தெரியல. இப்ப எங்க ஊர் சைடு எல்லாம் நாங்க ரொம்ப தெளிவா சொல்றோம். பொள்ளாச்சின்னு சொன்னாலே போதும். எங்க ஊர் மக்களுக்கு புரிஞ்சிரும். அதுவும் எங்க ம். கோயம்புத்தூர் மக்களுக்கு ரொம்ப தெளிவா புரிஞ்சிரும். அந்த பொள்ளாச்சி சம்பவத்துல பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு மேல இன்னைக்கு இந்த 5 வருஷத்துல நீங்க எதுவும் இது பண்ண முடியாது. இன்னொன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. இதே கோவையில தான் விமான நிலையத்துல ஒரு பெண்ணுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் நடந்துச்சு. நாங்க ஒத்துட்டோம். ஆமா, அது தப்புதான். தப்பில்ல. அது திமுக ஆட்சினால ரொம்ப சரியா இருக்கு. அதெல்லாம் நாங்க சொல்லவே இல்ல. தப்புங்கிறது அது தனி மனிதர் செஞ்சது. ஆனா அதுக்கு 30 நாள்ல அந்த 3 பேத்தையும் புடிச்சு இன்னைக்கு அவங்களுக்கு சிறை தண்டனை விதிச்சு இன்னைக்கு மரண தண்டனையில இருந்து ஆயுள் தண்டனை வரைக்கும் எது வேணாலும் கிடைக்கும்ன்றதுக்கு இன்னைக்கு அவங்கள இன்ஃபெக்ட் பண்ணிட்டோம்ல. அதாவது குற்றவாளியா மாத்தி இன்னைக்கு ஜெயில தூக்கி போட்டாச்சு அப்படிங்கும் போது இதெல்லாம் யாரோட ஆட்சியில சரியா நடந்திருக்குன்னு நீங்க பாக்கணும். சோ அதுதான் நாங்க மக்கள் கிட்ட முன்வைக்கிறோம். இப்போ தப்பே நடக்கக்கூடாது அப்படின்னா இது ஒரு ஒரு தனி மனிதனும் பார்த்து திருந்தக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. சரிங்களா? சோ அதே மாதிரிதான் இப்ப போதைப் பொருள் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு புரியலைங்க ஒரு விஷயம். இன்னைக்கு நம்ம ரேட்டிங் எடுத்து பார்த்தா நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். போதைப் பொருள் அதிக அளவுல கைப்பற்றுறது இந்த பீரியட்ல தான். இன்னைக்கு கூட எங்கெங்க கிடைக்குது, எங்கெங்க இருந்தாலும் நம்ம அதை போய் கரெக்டா எடுத்துடணும். அந்த அந்த இடத்துல ஒரு தகவல் வந்தா கூட இன்னைக்கு காவல்துறை போய் துரிதமா செயல்பட்டு இன்னைக்கு எவ்வளவோ நம்ம டிஸ்போஸ் பண்ணிட்டே தான் இருக்கோம். சென்னையில கூட அடையாறுல ஒரு 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி எவ்வளவோ டன் சீஸ் பண்ணது எல்லாத்தையுமே எரிச்சாங்க. சோ அந்த மாதிரி ம். அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு யுஎன்ஓல தான் நினைக்கிறேன் போதைப் பொருளை கஞ்சாங்கிறதுன்னு தான் நினைக்கிறேன். போதைப் பொருள் லிஸ்ட்ல நம்ம எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது இந்தியாவே அதுக்கு ஒப்புதல் கொடுத்திருக்கு. அப்ப இது யாரோட ப்ரையாரிட்டி எடுத்து பாக்குறது? அந்த இடத்துல யாரு போய் அங்க நம்மளுக்கான ரெப்ரசன்டேஷன் உட்கார்றது? சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அட் லாஸ்ட் போய் உட்காருவாங்க. அவங்க எப்படி அதை ஓகே பண்ணாங்க? அப்ப நீங்க யோசிச்சு பாக்கணும். இன்னொன்னு அதிமுக போதைப் பொருளை பத்தி பேசலாமா? விஜயபாஸ்கர் அவருடைய கேஸ் என்னன்னு எடுத்து பார்த்தா தெரியும். இன்ன வரைக்கும் அவர் குற்றவாளிங்க. கே.சி. வீரமணியும் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்களும் இன்ன வரைக்கும் அந்த போதைப் பொருள் வழக்குல குற்றவாளியா தான் இருந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவங்க எப்படி இதை பத்தி பேச முடியும்? உங்களுக்கு புரியலையா? இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய கவர்மெண்ட் மேல எந்த விதமான அலிகேஷன்ஸும் வைக்க முடியல. நம்ம ம். வைக்கிறது எல்லாமே சக்சஸ் ரேட்ல போயிட்டு இருக்கு. அதாவது நம்ம எல்லா விஷயத்திலும் இன்னைக்கு ஒரு கல்வி ஆகட்டும், மருத்துவம் ஆகட்டும், அதை தாண்டி வேலை வாய்ப்பு ஆகட்டும், இன்னைக்கு பெண்களினுடைய தொழில் முனைவோர் ஆகட்டும், பெண்களினுடைய கல்வி, பெண்களுடைய பாதுகாப்பு, எல்லா விஷயத்திலும் இன்னைக்கு முதன்மை மாநிலமா தமிழ்நாடு வந்துட்டு இருக்கு. ஈவன் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வறுமை ஒழிப்பு மாநிலத்திலேயே தமிழ்நாடு 2வது இடத்துல இருக்கு. நீங்க போன அதிமுக பீரியட்ல அவங்களுடைய ஒரு ஒரு தனிநபர் வருமானம் எவ்வளவு இருந்துச்சு? கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் அவ்வளவுதான் இருந்துச்சு. இன்னைக்கு அது 3.5 லட்சத்துக்கு நம்ம கொண்டு வந்திருக்கோம் வெறும் 5 இயர்ஸ்க்கு. சோ இந்த மாதிரியான இவ்வளவு பெரிய நம்ம டெவலப்மெண்ட் ரேஷியோ கொடுக்குறோம் அப்படிங்கும் போது இங்க எங்கேயுமே குறை சொல்ற வழி இல்லை. அப்போ இவங்க மெப்புதலைக்காக சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் என்னன்னா இந்த மாதிரி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, அதே மாதிரி இந்த போதைப் பொருள் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இந்த போதைப் பொருள் இன்னைக்குதான் வந்துச்சா அப்படின்னு நம்ம கேட்டா அவங்க ஆட்சி பீரியட்ல தான் அவ்வளவும் இருந்துச்சு. அவ்வளவு பிரச்சனை நடந்தது அப்பதான். ஆனா அதை பத்தி எல்லாம் இங்க பேசுறதுக்கு இது இல்ல. இன்னைக்கு இவங்க சொல்றாங்க, எங்க தர்மபுரியில அந்த 3 பெண்களை எரித்தவங்கள எடப்பாடியார் என்ன பண்ணாரு? அந்த குற்றவாளிகள் 3 பேத்தையும் விடுதலை செய்யணும்னு தானே கவர்மெண்ட் போய் நின்னாரு. ஆனா இன்னைக்கு மு.க. ஸ்டாலின் அவர்கள் எங்களுக்கான உரிமை கொடுங்க, எங்க பிள்ளைங்களோட படிப்புக்கு நாங்க செய்யக்கூடிய நிறைய விஷயங்களை கவர்னர் இன்னும் ஒப்புதல் தராம இருக்காருன்னு சொல்லி அதுக்கு கூடி போராடி இன்னைக்கு 10 மசோதாக்கு நீதிமன்றத்தின் மூலமாக ஒப்புதல் பெற்றுட்டு வந்தார்ல. அப்போ இன்னைக்கு இதெல்லாமே மக்கள் கிட்ட நிறைய பேசப்படுதுங்க. ஒண்ணும் வேணாம். இப்ப 1000 ரூபாய் போடுற விஷயத்த தடுத்து நிறுத்தணும்னு நினைச்சுச்சுல பிஜேபி கவர்மெண்ட். அதுக்கு ஒரு கேஸ் போட்டாங்க இல்லையா? பீகார்ல நடந்த போது அவங்களுக்கு தெரியல, மகாராஷ்டிரால நடந்த போது தெரியல. ஆனா தமிழ்நாட்டுல தேர்தல்னு வரும்போது எப்படியாச்சும் தடுத்து நிறுத்தணும்னு நினைச்சாங்க. இன்னைக்கு அந்த 5000 ரூபாய் போடும் எவ்வளவு ரீச்ன்னு நினைக்கிறீங்க மேடம்? நீங்க ஒரு சின்ன கிராமத்துல போய் கேளுங்க. உங்களுக்கு வர வேண்டிய 1000 ரூபாய் சரியா ஸ்டாலின் அவர்கள் கொடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி அதை தடுத்து நிறுத்த பார்த்துச்சுமா? யார் நிறுத்த பார்த்தான்னு கேட்டா அவங்களே சொல்றாங்கல்ல, மோடி அவருங்க தான் நிறுத்த பார்த்தாங்க அப்படின்னு. இன்னைக்கு யார் அவங்களோட கூட்டு வச்சிருக்கா அப்படின்னு கேட்டா எடப்பாடி தான் கூட்டு வச்சிருக்காரு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியுது. அப்போ என்ன பிரச்சனை நடக்குது தமிழ்நாட்டுல? ஏன்னா அது எல்லாத்தையுமே கொண்டு போய் சேர்த்துது. இன்னைக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் எல்லாத்தையும் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறோம். இன்னைக்கு ஓரணியல் தமிழ்நாடு, அப்புறமா தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். இன்னைக்கு தொகுதி மறுசீரமைப்பு 1 வருஷத்துக்கு முன்னாடியே மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேசினாங்க, அதுக்கான முன்னெடுப்பு எடுத்து வச்சாங்க. இன்னைக்கு பாத்தீங்களா? அதாவது 5 மாநில தேர்தல் இவ்வளவு ஹரிபரியா நடந்துட்டு இருக்கும்போது, அதுவும் முக்கியமா சொல்லக்கூடிய தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால் தேர்தல் இப்ப போயிட்டு இருக்கக்கூடிய இந்த கள சூழ்நிலையில
திடீர்னு நான் வந்து பட்ஜெட்டோட எக்ஸ்டென்ஷன் பீரியட பார்லிமெண்ட்ல கூட்டுறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் அதுக்கப்புறம் எம்பிக்கள் எல்லாம் வர வச்சு தொகுதி மறுசீரமைப்பு, அதுவும் பெண்களுக்கான இடஒதுக்கீடு மசோதா கூட இணைச்சு வைக்கிறாங்க அப்படின்னா இவங்க எவ்வளவு பெரிய ஒரு தில்லுமுள்ள செய்ய காத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு இருக்கக்கூடிய படிச்ச பிள்ளைங்களோட பாமர மக்களுக்கே அது புரியுது. ஏன்னா இவங்க இன்னைக்கு எல்லாமே நியூஸ் பாக்குறாங்க, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்க. அதை விட இந்த 40 எம்பிக்கள் போய் என்ன பண்ணுவாங்கன்னு எல்லா பக்கமும் கேட்டாங்கல்ல. இன்னைக்கு 40 எம்பிக்கள் கூட இருந்த எதிர்கட்சி அனைவரும் சேர்ந்து எதிர்த்தனாலதான் இன்னைக்கு இந்த தொகுதி மறுவரை அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு விஷயத்த பார்லிமெண்ட்லயே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, அதுவும் இல்லாம இந்த 12 ஆண்டு கால மோடி ஆட்சியில அவருக்கான முதல் தோல்வி அப்படிங்கிற மாதிரி பிஜேபிக்கான முதல் தோல்வி இது அப்படிங்கும் போது இதெல்லாம் வந்து மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றிருக்கு. நம்ம சொல்றோம் இல்லைங்களா, உரிமை பறிக்கிறாங்க, உரிமை இல்லாம போகுது அப்படின்னு சொல்றதெல்லாம் அங்க ஒரு அளவுக்கு ரொம்ப டீப் வில்லேஜ்ன்னு வேணாம், ஓரளவுக்கு கிராமமா இருக்கிற எல்லா பகுதியிலயும் அவங்களுக்கு தெரியுது. சாதாரண பாட்டிங்களே சொல்றாங்க, ஆமா சாமி இன்னும் அந்த 15 லட்சம் என் அக்கௌண்ட்ல வரவே இல்லை சாமி, அது எப்பதான் சாமி வரும் அப்படின்னு எல்லாம் கேக்குறாங்க. அப்போ எங்கேயோ மோடி அவர்கள் அங்க சொன்ன ஒரு விஷயம் இங்க நம்ம ஊர்ல இருக்க ஒரு கிராமத்துல இருக்க ஒரு பாட்டி வரைக்கும் அது போய் சேர்ந்துருக்கு அப்படின்னு சொன்னா, நம்ம ஊர்ல அரசியல் களம் ரொம்ப நல்லா இருக்கு. அந்த தெளிவு கிராமத்து மக்கள் கிட்ட இருக்கு. பட் நீங்க சொன்ன மாதிரி அந்த சின்னம் அது வந்து உண்மைக்குமே இந்த 5 வருஷத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திட்டங்கள், தலைவர் ஸ்டாலின் அவருடைய அந்த நல்ல பல விஷயங்கள் வந்து மக்கள் கிட்ட போய் சேர்ற அளவுக்கான ஒரு முயற்சி எடுத்திருக்கு. அது போய் சேர்ந்திருக்கு, முடிஞ்ச அளவுக்கு நல்லாவே போய் சேர்ந்திருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு 70% நம்ம சின்னம் வந்து நல்லா ரீச் ஆயிருக்கு எல்லா பக்கமும். ஓகே மேம். கடைசியாக ஒரு கேள்வி. இப்போ இந்த வாக்கு செலுத்தும் போது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சிலர் எதிர்க்கட்சி தரப்பினர் சொல்றாங்க, திமுகவினர் ஒரு முறை ஓட்டு போட்டு, திரும்பவும் அதே பெர்சன் வந்து ஓட்டு போடுறாங்க. இது வந்து ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டை அவங்க வைக்கிறாங்க. இப்ப தமிழிசை கூட பேட்டி கொடுத்து அதை பத்தி பேசியிருந்தாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? உண்மையாவே அந்த மாதிரி நடக்குதா? மேடம் அதான் தமிழிசை மேடம் சொல்றாங்க அப்படின்னா அப்புறம் அவங்களோட பேக்கப் என்னன்னு பாக்கணும்ல. அவங்க நினைச்சுட்டாங்க இது திமுகன்னு சொல்லுங்க தெளிவா, அவங்க பிஜேபி நினைச்சிட்டாங்களோ என்னமோ. அவங்கதாங்க அப்படி எல்லாம் பண்ணுவாங்க. அவங்க வந்து ஒரே ஆள் 10 ஓட்டு கூடி போடுவாங்க. இங்கெல்லாம் என்னங்க எனக்கு புரியல. எல்லாரும் கையில போன வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. ஏன் போலிங் ஏஜென்ட்ல பிஜேபி காரங்க அங்க இல்லையா? சரி, இன்னைக்கு நீங்க கூட்டாளியே வச்சிருக்கீங்க. அதிமுக காரங்க உள்ளே தானே உட்காந்துட்டு இருக்காங்க. உள்ள போனா 4 ஆபீசருங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. செக் பண்றதுக்கு ஒரு ஆளு, சைன் வாங்குறதுக்கு ஒரு ஆளு, மை வைக்கிறதுக்கு ஒரு ஆளு, அந்த பேலட் பாக்ஸ் ஓபன் பண்ணி விடுறதுக்கு ஒரு ஆளு, அதை தாண்டி முன்னாடி ஒரு சூப்பர்வைசர். இந்த பக்கம் இன்னைக்கு பிஜேபி ஏடிஎம்கே அலைன்ஸ் அது பத்தாதுன்னு டிவிக்கு அவங்க வந்து தனியா உட்காந்துட்டு இருக்காங்க. என்டிக்கு அவங்க ஒரு பூத் ஆபீஸ், அந்த போலிங் பூத் ஏஜென்ட் அவங்களும் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அப்ப இத்தனை பேர்த்த மீறிதான் டபுளா வருதா? ஏங்க நீங்க தான் சொன்னீங்க ஆரம்பத்திலேயே, தாவிக தலைவர் விஜய் அவர்கள் கூட எக்ஸ்டென்ஷன் டைமிங் கேட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு ஓட்டு போடுறதுக்கு டைம் இல்லாம மக்கள் நின்றுட்டு இருக்காங்க. இதுல எப்படிங்க நான் என்ன ஆடுபுடி ஆட்டமா விளையாண்டுட்டு இருக்கோம்? நீங்க இருக்கிற ஒரு ஓட்டு அது எங்களுக்கு சரியா கொடுக்க முடியுமா, கொடுக்குறீங்களான்னு கேட்டு எஸ்ஐஆர்ல போராடி நின்னதே திராவிட முன்னேற்ற கழகம் தான். அந்த ஒரு ஓட்டை கூடி பறிக்கணும் தானே பிஜேபி பார்த்துச்சு. எங்களுக்கான அந்த ஒரு ஓட்டை இன்னைக்கு உரிமையா பெற்று இன்னைக்கு எல்லா மக்களையும் கொண்டு போய் நல்லபடியா வாக்கு செலுத்தணும் அப்படின்றதுக்காக முதன்மைத்துவம் படுத்தப்பட்டு இன்னைக்கு எல்லா இடத்துலயும் அந்த வேலைகள் சரியா நடக்குதான்னு சொல்லி இன்னைக்கு மொபைல் போனை கூட உள்ள எடுத்துட்டு போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. எல்லா பக்கம் உள்ள எடுத்துட்டு போக கூடாதுன்றது ஒன்னா பாக்கெட்ல வச்சுட்டு போய்க்கலாம், இல்ல ஹேண்ட்பேக் இருந்தா ஹேண்ட்பேக்ல போட்டு போய்க்கலாம். ஆனா மொபைல் போனை கையில வச்சுட்டு உள்ள போக கூடாது அப்படின்னு எல்லாம் சொன்ன விஷயம் நல்லதுதான். ஏன்னா இவங்க பாட்டுக்கு போய் போட்டோ எடுத்துட்டு நான் யாருக்கு ஓட்டு போடுறேன்றதெல்லாம் இது பண்ணி காமிச்சிடக்கூடாது. அதுல கூட அந்த உண்மைத்தன்மை இல்லாம போயிடும் அப்படின்றதுக்காக இன்னைக்கு கூட அந்த தேர்தல் ஆணையம் ஒரு நல்ல ஒரு முன்னெடுப்பு வச்சிருக்காங்க. அதை தாண்டி கையில நீங்க போன் வச்சுட்டு இருந்தீங்கன்னா கூட வெளியவே வச்சுட்டு போகணும்னு சொல்றாங்க. இதுல எப்படி டபுளா போய் ஓட்டு போடுறாங்கன்னு எங்களுக்கு தெரியலீங்க. அந்த அளவுக்கு தமிழ்நாட்டுல இப்ப எந்த பூத் வந்து ஃப்ரீயா இருக்கணும்னு தெரியல. அப்படி இருந்தாதான் மேடமோட பூத் ஏஜென்ட் எங்க உட்காந்துட்டு இருவாங்கல்ல, தமிழிசை மேடமோடது. அப்புறம் அவங்களே சொல்லலாம், போதா குறைக்கும் இவங்கதான் இன்னைக்கு ஐஏஎஸ் ஆபீஸ்ல இருந்து ஐபிஎஸ் ஆபீஸ்ல இருந்து இன்னைக்கு செக்ரட்டரியேட்ல இருந்து எல்லாத்தையும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி மாத்தி எல்லாம் வச்சிருக்காங்க. டப்புன்னு மாத்துறாங்க. இவ்வளவு பேவரிசம் உங்களுக்கு நடந்த போது நாங்க ஏதாச்சும் கேள்வி கேட்டா அது தவறுன்னு நீங்க சொல்றீங்க. நீங்க சொல்ற தப்பான அலிகேஷன்ஸ நாங்க எப்படி மேம் ஏத்துக்க முடியும்? அதெல்லாம் இல்லைங்க. இன்னைக்கு டைமிங்ல ஒன்னும் இல்ல, ஒவ்வொரு பிரஸும் ரெடியா தான் இருக்கு. இன்னைக்கு முன்னாடி ஒவ்வொரு இது பண்ணாரு. இப்ப காரமடை நாங்க இருக்க ஏரியா மேட்டுப்பாளையம்னா காரமடை அப்படின்னா அங்க ஏதோ ஒரு பூத்துல ஒரு பிரஸ் இருந்துட்டே தான் இருக்கு. சோ அதை தாண்டி மேட்டுப்பாளையம்னா அங்க மெயின் முனிசிபல்ல ஒரு பிரஸ் இருந்துட்டே தான் இருக்கு. இன்னைக்கு மூளைக்கு யூடியூப் சேனல்ஸ் எல்லாருமே வச்சிருக்காங்க.
அதை தாண்டி இன்னைக்கு Facebookல லைவ் போடுறவங்க ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறாங்க. சோ இவ்ளோ விஷயம் வந்து ஒரு கண்குத்தி பாம்பா பார்த்துட்டே இருக்கும்போது இங்க எங்கத்த போய் வந்து நம்ம ஒரு ஆளு 2 ஓட்டு போடுறாங்க 3 ஓட்டு போடுறாங்க அப்படின்னு எல்லாம் பேசுறாங்கன்னு எனக்கு தெரியல. அப்படியெல்லாம் எதுவும் நடக்கல மேம் நம்ம பார்த்த வரைக்கும். அப்படி இருந்தா தமிழிசை மேடமை விட ரொம்ப அட்வான்ஸா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சோசியல் மீடியாஸ் ஒர்க் பண்ணும். அதனால மேடம் ஒன்னும் ஒரி பண்ணிக்க வேண்டாம். அதை தாண்டி காவல்துறை இன்னைக்கு சரியா இருக்கு. அதையும் மீறி ஏதாவது தவறு நடந்துச்சுன்னா அதான் நீங்க தான் வச்சிருக்கீங்களே உங்க எலெக்ஷன் கமிஷன், அது கண்டுபிடிக்காமயா போயிடும். கவலைப்படாதீங்க மேடம், அது உங்களோட ஆத்தரைசேஷன்ல தானே இருக்கு, சரியாதான் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிச்சயமாக மேம். எங்கள் நேயர்களுக்கு பொறுமையா உட்கார்ந்து பல்வேறு தகவலை ஷேர் பண்ணியிருக்கீங்க. தொடர்ந்து பேசுவோம் மேம். மிக்க நன்றி மேம். ரொம்ப நன்றி.